இந்திய பொதுத்துறை நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் இவங்க எல்லாரும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு ஆண்டு காலம் நீடிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா எல்பிஜி இறக்குமதி ஒப்பந்தத்தில் இவங்கெல்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்புல இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் அப்படின்னு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியம், மத்திய அரசு இந்த ஒப்பந்தத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு எதெல்லாம் குறிப்பிடுறாங்க, இந்திய குடிமக்களுக்கு இந்த ஒப்பந்தத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் நாம விரிவா பார்க்கலாம். முதல்ல வேகமான நகரமயமாக்கல், சுத்தமான எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்கக்கூடிய அரசாங்கத்துடைய முயற்சி, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவுடைய எல்பிஜி தேவையை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இன்னி தேதிக்கு உலகின் 2வது பெரிய எல்பிஜி நுகர்வோர் நாடா இருக்கு இந்தியா. இப்படி அதிகரிக்கக்கூடிய தேவையை நிறைவேற்ற இந்தியா தன்னுடைய எல்பிஜி தேவையுடைய பெரும் பகுதியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா தனது எல்பிஜி தேவையின் 50% அதிகமான அளவை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யுது. சரி, இப்போ இந்தியாவுடைய வருடாந்திர எல்பிஜி நுகர்வு உதாரணத்துக்கு 2024-25 ஆண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுமார் 3,10,00,000 டன்னாக இருந்திருக்கு. இந்திய தேவையினுடைய இறக்குமதிகளில் ஏறத்தாழ 90% பூர்த்தி செஞ்சது மேற்காசிய நாடுகள் தான். குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், கத்தார் இது போன்ற நாடுகள். இந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு புவியியல் ரீதியாக அருகில் உள்ள நாடுகள். அதனால் அந்த பரிமாற்ற செலவு அப்படிங்கிறதும் குறைவு, விநியோகம் அப்படிங்கிறதும் ரொம்ப எளிது.